Milky Mist ice cream. Malli, 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 malli. ஹலோ தீபன், நீங்க ஏசிபி கிட்ட பேசுனீங்களா? ஏசிபி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? நான் அவரோட கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை காணாம போய் முழுசா 18 மணி நேரம் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு தகவல் இல்லைன்னா என்ன அர்த்தம் தீபன்? விஜய், நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது. வெண்பாவை பத்தின தகவல் தெரிஞ்ச உடனே அவங்க நெக் டு நெக் கிரிமினல்ஸை சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் கையில கிடைச்ச கிரிமினல்ஸை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப வேற எதுவும் க்ளூ கிடைக்கல, அதனாலதான் அமைதியா இருக்காங்க. தீபன், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு என் பொண்ணு கிடைச்சாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும். என் பொண்ணு என் கூட இல்லாம ஒரு ராத்திரியை கடந்திருக்கேன். இந்த ஒரு ராத்திரி எனக்கு எவ்வளவு பெரிய நரகமா இருந்துச்சு தெரியுமா? தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க தீபன். சரி விஜய், ரிலாக்ஸ். நான் இப்ப உடனே ஏசி கிட்ட பேசிட்டு என்னன்னு அப்டேட் பண்றேன். சரி, ஓகே. என்னங்க சொல்றாரு? காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த காஃபி அது குடிங்களேன். ஹலோ, என்ன மாப்பிள, வெண்பா பத்தி எதுவும் தகவல் தெரிஞ்சா? இல்ல சார், இன்னும் ஏதோ தகவல் தெரியல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல. பொண்ணு காணாம போயிருக்கிறா, கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம இப்ப நீங்க வீட்ல இருக்கிறேன்னு சொல்றீங்க மாப்பிள. உங்க சம்சாரம் உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்களா? சார், நேத்து ராத்திரி வரைக்கும் நான் ஏசிபி ஆபீஸ்ல தான் இருந்தேன். நாங்க தேடிட்டு இருக்கோம், நீங்க கிளம்புங்கன்னு சொன்னாங்க. நான் வேற என்ன பண்ண முடியும்? குழந்தைய தொலைச்சவங்க யாரும் இப்படி வீட்ல வந்து தூங்க மாட்டாங்க மாப்பிள. குழந்தை எங்க காணாம போச்சோ அங்கேயே தான் நிப்பாங்க. உங்க சம்சாரம் வீட்டுக்கு வர சொல்லிருக்கோம், நீங்களும் கிளம்பி வந்திருப்பீங்க. எங்க உங்க சம்சாரம்? உலகத்திலேயே இல்லாத சம்சாரம். போன அந்த மேடத்துக்கிட்ட கொடுங்க, அவங்க தானே குழந்தைய தொலைச்சாங்க. நான் அவங்க கிட்டயே கேட்டுக்கிறேன். ஹலோ, எங்க என் பேத்தி? அப்பா, விஜய் ஏசி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு தான் பதில் சொல்லுவாங்கப்பா. ஏய், இந்த அப்பான்னு கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் பொண்ணு எனக்கு இருக்கிறா, அவ என்ன அப்பான்னு கூப்பிட்டுக்குவா. நீ என்ன அப்பான்னு கூப்பிடாத. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க என் பேத்தி? கமிஷனர் ஆபீஸ்ல இன்னைக்கு பதில் சொல்லிடுவாங்க சார். என் பேத்திய தொலைச்சிட்டு நீ வீட்ல நிம்மதியா இருக்கிறியா? நான் குழந்தைய தொலைச்சது உண்மைதான். ஆனா தயவு செஞ்சு நான் நிம்மதியா இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவ ஏன் பொண்ணு. எனக்கு எல்லா வலியும் வேதனையும் இருக்கதான் செய்யும். நானும் அழுதுட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு நான் நிம்மதியா இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏய் மல்லி, உன் அழுகை எல்லாம் இங்க யாருக்கு வேணும்? உன் அழுகைய உன் புருஷன் வேணா நம்பலாம், நாங்க இங்க நம்ப மாட்டோம். இப்ப எனக்கு என் பேத்தி வேணும். அதுக்கு என்ன பதில்? நானும் இன்னைக்கு போய் எல்லா இடத்துலயும் தேடுறேன் சார். எப்படியும் குழந்தையோட வந்துருவேன். நீங்க கோவப்படாதீங்க சார். நான் வெண்பாவை எப்படியும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன். நீதான் இந்த உலகத்திலேயே இல்லாத அம்மா வேஷம் எல்லாம் போடுவியே, அப்படியே வெண்பாவுக்காக உருகுவியே. எங்க போச்சு அந்த வேஷம் எல்லாம்? பெத்த தாயாவது 10 மாசம் தான் வயித்துல சுமந்தா, நான் 24 மணி நேரமும் என் வெண்பாவை என் மனசுக்குள்ளேயே சுமந்துகிட்டே இருப்பேன்னு வசனம் எல்லாம் பேசுனியே. மாப்பிளைய மயக்கி எங்க யாரையுமே அங்க அண்ட விடாம பண்ணவதானே நீ? சொல்லு. இப்ப 24 மணி நேரமும் மனசுல சுமந்த நீ எதுக்கு வெண்பாவை இறக்கி விட்ட? எதுக்கு தொலைச்ச? எனக்கு காரணம் தெரியணும். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். நான் எப்படியும் வெண்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் எப்பவுமே அவளை தொலைக்க மாட்டேன். இந்த பார், எனக்கு இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. நீ ஏதோ திட்டம் போட்டு தொலைச்சிருக்கிற. ஆளுங்க யாரையோ ஏற்பாடு பண்ணித்தான் அவளை காணாம போக வச்சிருக்கிற. அவ மட்டும் திரும்ப கிடைக்கலன்னு வையே, நீ உயிரோட இருக்கவே முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்க. என் பொண்ணு வாழ வேண்டிய வீடு அது. நான் வேற யாரையும் அங்க வாழ விடவே மாட்டேன். என் பேத்தி அங்க சந்தோஷமா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் விட்டு வச்சிருக்கிறேன். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.